ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலனை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாட்டர்மெலனை க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு சீடு இல்லாமல் ஃப்ரீசரில் ஓவர் நைட் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. மறுநாள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களோட வாட்டர்மெலன் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இதை பாதி அளவுக்கு எடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறேன். மீதி நான் வாட்டர்மெலன் மின்ட் சார்பே செஞ்சுருக்கேன். அதோட ரெசிப்பியும் இதே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்து மறுபடியும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ரெண்டுலேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். பாருங்கள் இவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நல்லா ஈவன் பண்ணி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 hours வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சுருங்க. உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 3 hours அப்புறமா நம்மளோட ஐஸ்கிரீம் இந்த மாதிரி தான் செட் ஆகி வந்திருக்கு. 2 ஸ்கூப் எடுத்து பவுலில் போட்டு மேலே நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.